கை தட்டுனா ஆட்டோ மட்டும்தான் வருமா? என் வீட்டு மாமரம் எனக்கு மாங்காய் கூட கொடுக்கும். எப்படி? மாங்கான்னு ஒரு பேப்பரில் எழுதுனாவே எனக்கு எச்சி வரும். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த சேட் இல்லைனா சாலட் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ப்ரெஷர் குக்கரில் வேர்க்கடலை தண்ணி உப்பு சேர்த்து அதை வேக வச்சிடலாம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். மார்க்கெட்லேருந்து புதினா வாங்கிட்டு அந்த புதினாவோட காம்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஊண்டி வச்சிங்கன்னா நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷான புதினா பறிச்சிக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது போய் நான் பறிச்சுட்டு உள்ளே வரேன். குக்கரும் ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் போதும், ஆஃப் பண்ணிடுறேன். இந்த புதினாவையும் ஃப்ரைங் பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அது மொறுமொறுன்னு வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், மாங்காய், மல்லிக்கீரை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு லெமனையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், சாட் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு இதான் தேவையான மசாலா. வேர்க்கடலையும் பர்ஃபெக்டாக குக்காய் வந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்து அதில் வேக வச்ச வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், மாங்காய், பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, எடுத்து வச்ச மசாலா தூள், லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண புதினாவையும் நல்லா க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துட்டு டப்பாவை மூடி நல்லா குலுக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுறேன். எனக்கே மறுபடியும் சாப்பிட்ணும் போல் இருக்குது.